தலைவர் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று அப்துல் கலாம் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் அவரது ஆலோசகர் பொன்ராஜை நமது செய்தியாளர் சலீம் சந்தித்து பேசினார். அதனை இப்போது பார்ப்போம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள் நம்மளிடையே இருக்காங்க. ஜனாதிபதி தேர்தலும் டாக்டர் கலாம் அவர்களுடைய மனநிலையம் குறித்து நம்ம கேட்கலாம். சார், இன்ஃபேக்ட் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க, அமெரிக்கால நடக்கிற மாதிரி எலெக்ஷன் நடந்ததுன்னா மக்களே டைரக்டா ஓட்டு போட்டாங்கன்னா நிச்சயமா அடுத்த பிரசிடென்ட் டாக்டர் கலாம் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வாய்ப்பு நம்ம நாட்டுல இல்ல. டாக்டர் கலாம் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சார்? ஒரு கட்சி அவரை சப்போர்ட் பண்றாங்க, இன்னொரு கட்சி சப்போர்ட் பண்ணல. அவர் என்றைக்கும் ஒரே மனநிலையில தான் இருக்காரு. நம்ம தான் குழம்பிட்டு இருக்கோம். அது அவருக்கு ஒரு குழப்பமான மனநிலையே கிடையாது. என்றைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர் ஒரு ஒருமித்த கருத்தொற்றுமை அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரே உணர்வோடு தான் அவர் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்கார். சார், இன்ஃபேக்ட் நம்ம தமிழகத்தில் பாத்தீங்கன்னா திமுக தலைவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கலாம் என்றால் தமிழில் கலகம் என்று அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை டாக்டர் கலாம் அவர்கள் கேட்டாங்களா? அவங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஆமா, இந்த கருத்து பேப்பர்லையும் பார்த்தோம். ஏகப்பட்ட பேர் எங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க, இப்படி சொல்லக்கூடாது, இது கண்டனம் தெரிவிக்கணும், இது தவறான கருத்து, இது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மெயில் வந்தது. கலாம் சார் அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு அவர் தமிழ் பெரியவர், பல்வேறு தமிழ் அகராதியிலிருந்து ஏதாவது ஒரு சொல்லியிருப்பார். அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, மேட்டரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். பாகிஸ்தான் புதிய பிரதமர்